அத்தியாயம் 7. சமையல் செய்து கொண்டிருந்த சத்யா காதை பொத்திக் கொண்டாள். ஷாலினி சவுண்டை குறைச்சுவை. சத்யா தொண்டை கிழிய கத்தியதற்கு ஒரு எஃபெக்டும் தெரியவில்லை. சில வினாடிகள் பொறுமையாக இருந்த சத்யா அதே வால்யூம் தொடரவும் ஸ்டவ்வை சிம்மிற்கு மாற்றிவிட்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கே அவள் மகள் ஷாலினி, பக்கத்து போர்ஷனில் வசிக்கும் சிறுவன் அருண், அவன் அம்மா அகல்யா 3 பேரும் யூடியூபில் பாட்டை அலறவிட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். சக்தி ஒரு ஓரமாக உட்கார்ந்து போனில் எதையோ பார்த்துக் கொண்டிருந்தாள். தென்றல்வாணன் பணிபுரியும் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பவன் அபினவ். அவனின் மனைவி அகல்யா. அகல்யா ஷாலினி படிக்கும் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாள். அகல்யா, என்ன செய்ற? உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி மெலோடி கேட்பியா? அதை விட்டுட்டு என்ன இது? சத்யா ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக கேட்டதை கேட்டு அகல்யா அசடு வழியே சிரித்தாள். ஆனால் வால்யூமை ஒருவரும் குறைத்ததாக தெரியவில்லை. ஷாலினி. சத்யா மீண்டும் மகளை அதட்டினாள். போங்கம்மா, சும்மா மெலோடின்னு நீங்க போடுற கீன் கீன்னு பாட்டு கேட்டு என் காதுல எப்போ பாரு அதே கீன்னு சத்தம் கேட்குது. அலுத்துக் கொண்டாள் ஷாலினி. இந்த மாதிரி சத்தமா பாட்டை போட்டு கேட்டா அது என்ன, எதுவுமே கேட்காது. டமாரம்தான். வால்யூமை குறைச்சு வைன்னு தானே சொல்றேன் என்றாள் சத்யா கண்டிப்புடன். விடுங்க சத்யாக்கா, பசங்க என்ஜாய் செய்யட்டும் என்றாள் அகல்யா. நல்ல டீச்சர் நீ. இதுல மேத்ஸ் டீச்சர் வேற. நான் ஸ்கூல் படிச்சப்போ மேத்ஸ் டீச்சர்னா ஸ்கூலே பயப்படும். நீங்க கூட பயந்தீங்களாம்மா? ஊரே பயப்படுற அப்பா பார்த்து கூட உங்களுக்கு பயமே இல்லையே. ஷாலினி கிடைத்த சான்ஸை தவற விடாமல் அம்மாவை கேலி செய்தாள். சக்தி மொபைல் போனை கீழே வைத்துவிட்டு சத்தமாக சிரித்தாள். சத்யா இப்போது சக்தி பக்கம் கோப பார்வையை வீசினாள். நீதான் சக்தி ஷாலினியை ஸ்பாயில் செய்துட்டு இருக்க. சத்யா தோழியிடம் புகார் செய்தாள். ஷாலினி சக்தியிடம் போய் அவள் கழுத்தை சுற்றி கையை போட்டுக்கொண்டாள். என்னை ஏதாவது சொல்லுங்க, பரவாயில்லை. என் ஃபிரண்ட் சக்தியை எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். ஷாலினி சத்யா போல பேசி காட்டினாள். தொடர்ந்து, எங்கம்மா இப்படிதான் எங்க அப்பா கிட்ட எப்போவும் சொல்வாங்க சக்தி ஆண்டி என்றும் சொன்னாள். அது என்ன உங்கம்மா என் கிட்ட சொல்றது? தென்றல்வாணன் குரல் கேட்டதோ இல்லையோ, அலறிக்கொண்டு இருந்த பாடல் வால்யூம் தானாக குறைந்தது. அருண், நீ இன்னும் ஹோம் ஒர்க் முடிக்கலை. வா, அதை ஆரம்பிப்போம். அகல்யா அருண் கையை பிடித்துக் கொண்டாள். அப்புறமா வரேன் சத்யாக்கா. வரேன் சார். சத்யா, தென்றல்வாணன் 2 பேரிடமும் விடை பெற்று கிளம்பினாள் அகல்யா. போகும்போது சக்தியிடமும் கை அசைத்து பை சொல்லிவிட்டு போனாள். நடப்பதை சின்ன புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த சக்தி, அவள் பக்கத்தில் சில வினாடிகளுக்கு முன் நின்றிருந்த ஷாலினியை தேடினாள். அவளை அங்கே எங்கும் காணவில்லை. அப்பா வந்ததும் அவளும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிவிட்டது சக்திக்கு புரிந்தது. என்ன தேன், இப்படி வீட்டுல எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க? நீங்க வந்ததும் பின் ட்ராப் சைலன்ஸ் வந்துருச்சு. சக்தி சொல்லிவிட்டு சிரித்தாள். எங்கே சக்தி, வீட்டுல தான் இதெல்லாம். தென்றல்வாணன் அலுப்புடன் சொன்னான். என்னங்க இப்படி அலுத்துக்கிறீங்க? உங்க சீனியர் ஆபீசர் கூட மீட்டிங் ஏதாவது இருந்ததா? சத்யா அக்கறையுடன் கணவனிடம் விசாரித்தாள். இல்லை சத்யா, ஒரு புது கேசு. என் மண்டை காயுது என்றான் தென்றல்வாணன் கடுப்புடன். அப்படி என்னங்க கேஸ்? மலையோரமா விறகு எடுக்கப் போன 2 பொண்ணுங்களை எதுவோ ஒன்னு துரத்தி இருக்கு. விலங்கு ஏதாவது வந்திருக்கும். இதுல பெருசா என்ன இருக்கு? என்ன விலங்குன்னு விசாரிச்சீங்களா? அங்கேதான் சத்யா பிரச்சனை. இந்த பொண்ணுங்க சொல்றது தரையில வரலையாம். வானத்துல பறந்து வந்துச்சாம். செல்போன்ல மெசேஜ் வந்தா எரியுற லைட் மாதிரி அதுல லைட் மின்னி எரிஞ்சிச்சாம். திடீர்னு அதுல இருந்து தீயா வேற வந்துச்சாம். இதென்ன குழந்தைங்க சினிமால வர மாதிரி இருக்கு? 2 நாள்ல 2 செட் மக்கள் இதையே சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தா அசால்ட் வெப்பன் மாதிரி எதுலயோ சுட்ட அடையாளம் வேற இருக்கு. ஹையோ, அதான் சுத்தி இருக்க எல்லா ஊர்லேயும் ஹை அலர்ட்ல இருக்க சொல்லி இருக்காங்க. இது நம்ம ஊர்ல நடந்திருக்கதால சீக்கிரமா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவங்க சொன்ன அடையாளம் வச்சு பார்த்தா ட்ரோன் மாதிரி இருக்கு. ஆனால் அதுல எதுக்கு துப்பாக்கி மாதிரி ஆயுதம்? அதுவும் ஏன் இங்கே? மதியூர்ல ட்ரோன் வச்சு யார் என்ன செய்றாங்க? ட்ரோன் நான் என்னங்க? சத்யா கேட்ட கேள்விக்கு சக்தி விளக்கம் கொடுத்தாள். சின்ன சைஸ் ஆளில்லா விமானம் சத்யா. ஆக்சுவலி மிலிட்டரில யூஸ் செய்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே ஒரு ஹாப்பி மாதிரி மாறி போயிடுச்சு. பல்லாயிர அடி உயரத்துல இருந்து போட்டோ எடுக்க, விளையாடன்னு எல்லாம் யூஸ் செய்றாங்க. ரியல் எஸ்டேட் மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்றாங்க. சக்தி பேசிய போது தான் அவள் அங்கே இருப்பதே தென்றல்வாணனுக்கு ஞாபகம் வந்தது. அவனுடைய முகத்தை பார்த்தே அவன் மனதில் ஓடும் எண்ணத்தை சக்தி புரிந்து கொண்டாள். உங்க கேஸ் பத்தி நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் தேன். கவலைப்படாதீங்க. நான் சொல்ற ஒருத்தரை நீங்க போய் பார்த்து பேசுறது இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் செய்யலாம். அவர் பேர் விநாயக். இப்போ எப்படி இருக்கு விநாயக்? வித்தியாசமா ஏதாவது ஃபீல் செய்றியா? டாக்டர் கிட்ட போகலாமா? பிரியம்வதா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள்.
விநாயக் அவனுடைய சைபோர்கை மும்முரமாக அசெம்பிள் செய்து கொண்டிருந்தான். பிரியம்வதா அவனையே மலர்ந்த கண்களால் ரசித்துக் கொண்டு நின்றிருந்தாள். அவளும் அவளின் மனதில் இருக்கும் காதலை விநாயக்கிற்கு புரிய வைக்க பல ரகமான முயற்சிகளை மேற்கொண்டு விட்டாள். எல்லாவற்றிலும் அறிவுமேதையாக இருக்கும் விநாயக் காதல் விஷயத்தில் மட்டும் மக்காக இருந்தான். அவளாகவே வாயை திறந்து அவனிடம் அவள் காதலை சொல்லவும் பிரியம்வதாவிற்கு தயக்கமாக இருந்தது. விநாயக் உன் கிட்டதான் பேசுறேன். பிரியம்வதா மீண்டும் விநாயக்கிடம் சொன்னாள். பேசுறியா? நான் என்னமோ கீறல் விழுந்த பழைய கால ரெக்கார்ட்னு நினைச்சேன். எப்படி இருக்க? வித்தியாசமா ஏதாவது இருக்கா?ன்னு இது வரைக்கும் எத்தனை தடவை கேட்டுட்ட? ஒரு 10,000 தடவை. போர் அடிக்குது பிரியம்வதா. இத்தனை தடவை ஏன் கேட்கிறேன்? உன்மேல் இருக்கும் அன்பினால் தாண்டா. மரமண்டை. மனசுக்குள் விநாயக்கை அர்ச்சனை செய்தாள் பிரியம்வதா. என்ன அமைதியாயிட்ட? கோபமா பிரியம்வதா? உனக்கு என்மேல இருக்கும் அக்கறை புரியுது. டோன்ட் worry. நான் என்னை பார்த்துப்பேன் என்றான் விநாயக் கனிவான குரலில். நீயே பார்த்துப்பேனா? அந்த 2 நாள் எங்கே போயிருந்தேன்னு சொல்லு. உண்மையாவே தெரியலை பிரியம்வதா. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசு ப்ளீஸ். வேற என்ன பேசுறது? உன்னை பத்தி பேசலாம். நீ எப்போ கல்யாணம் செய்துக்க போற? இப்போ இந்த பேச்சு தேவையா? உன் அண்ணன் தான் உன்னை மறந்துட்டு கல்யாணம் செய்துக்க போறார். நானாவது பேசுறேன். சொல்லு பிரியம்வதா, எப்போ உன் கல்யாணம்? நீயும் ராகுலும் எனக்கு ஒன்னா? பிரியம்வதா அந்த கேள்வியை கேட்ட விதத்தில் விநாயக் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு பிரியம்வதா பக்கம் திரும்பினான்.